டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி மாத பலன்களில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 22ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டிங்க. ஸோ சஷ்டி அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பவருக்கு அது ரொம்ப சிறப்புங்க. நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் பெற்றிருக்காங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை அஷ்டமியில் அதுவும் கரெக்டாக அந்த ராகு காலத்தில் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்படி வணங்குவதனால் பகைவரை தகர்த்தெறிவார் கால பைரவர். ஸோ 27ஆம் தேதி ஏகாதேசி. உடலுக்கும் மற்றும் அந்த இறை எண்ணத்தோடையே நம்ம அந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். இது பிளட்டை பியூரிஃபை பண்ணுங்க. எப்போதுமே இறச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி நீட்டாக உங்களுக்கு வயிறை சுத்தப்படுத்துது. அதே நேரத்தில் பசியின் கொடுமையை சொல்கிறது ஏகாதேசி விரதம் எல்லாருமே இருக்கணும். மறுபடி பௌர்ணமி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அன்னதானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறது. அது மட்டும் அல்லாமல் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி 5ஆம் தேதி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. வழக்குகள், நோய்கள் இதில் அவஸ்தப்படுறவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்குவதனால் அந்த சங்கடங்கள் கண்டிப்பாக அகலும். 9ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமி. நான் சொன்ன மாதிரி கால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. 13ஆம் தேதி ஏகாதேசி. ஸோ அது அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி அந்த விரதமும் சிறப்பு, முன்னாடி சொன்ன மாதிரி தான். 14ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷங்க. ஸோ பிரதோஷம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிரதோஷ காலத்தில் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ எல்லோருமே இருக்கணும். ஸோ பிரதோஷ காலம் இந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு இருங்க. 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிதுர் கர்மாக்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்காக நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காச்சும் வயதானவருக்கு துணிமணி இது மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதுதான் புரட்டாசி மாதத்துடைய சிறப்பான நாட்கள். பிறகு எப்படிலாம் இருக்குங்கிறத அடுத்து பார்ப்போம். அடுத்து புரட்டாசி மாதத்தில் சிம்ம ராசிக்கு எப்படின்னு பார்ப்போம். ஸோ சிம்ம ராசிக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களது ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். ஸோ சுக்கிரன் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை தருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதிங்க. ஸோ 10ஆம் வீட்டு அதிபதி 3இல் இருக்கிற தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நல்ல மாற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள். மனைவி மேலே ஒரு இனம் புரியாத ஒரு காதல், ஒரு பற்று, பாசம் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2இல் சூரியன். ஸோ உங்களது ராசி அதிபதி 2இல் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பற்றுதல் இருக்கும். குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எப்படியாச்சும் சாதிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ராசி சுக்கிரனை குரு பார்ப்பது. ஸோ குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இப்போ குரு பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள், அதாவது 9ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். அதனால் மூதாதைய சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம பூர்வீகத்தில் இருக்குங்க சொத்து, அதெல்லாம் வர வேண்டியிருக்குன்னா கண்டிப்பாக வருங்க. அது மட்டும் இல்லாமல் காதல். ஸோ மனைவி மீது ஒரு சிறப்பான காதல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னங்க மனைவி மேலே காதல் வருமா, என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, காதலிக்காத கணவர்களுக்கு கண்டிப்பாக காதல் வருங்க. சும்மா ஜாலிக்கு சொன்னேங்க, எதுவும் நீங்கள் தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். சும்மா ஜாலிக்காக பேசுகிறது தான், வாழ்க்கையை ஜாலியாக எடுத்துப்போம். மற்றபடி பார்த்திங்கன்னா 3இல் புதனுங்க. ஸோ 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஜாலியாக பேசுவோம், ஏதாச்சும் கிண்டலாக மற்றவங்களை பேசுகிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு அவங்ககிட்டே காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காரணம் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். நமக்கு தேவையில்லாத இடத்துல இவங்க பாட்டு கேமரா வச்சுக்கிட்டு முடிச்சு நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்க போட்டு காட்டுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தாய் சார்ந்த விஷயங்கள். ஸோ 4இல் கேது. ஸோ 4இல் கேது இருந்தால் என்ன பண்ணும், வீடு சம்பந்தமான விஷயங்கள், தாயாரின் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேது என்ன பண்ணுங்க, கேது பார்த்திங்கன்னா தாயார் உடம்பு நலம்ன்றது எதை சொல்கிறோன்னா ஒரு சில அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-11ஆம் அதிபதி 4இல் இருக்கிற சொத்துக்களில் இருக்க வில்லங்கங்கள் போங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. ஒரு சொத்துக்களில் ஒரு வில்லங்கங்கள், ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குன்னா ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக கவனமாக பேசுனீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா கேதுங்கிறது உங்களை சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் அது புதனுடைய சாரத்தில் 8 மாதத்தில் போகுது, 2-11 போது, அதுவும் அது இருக்கிறது 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு
சம்பந்தமான விஷயங்களில் இருக்க சிக்கல்கள் நீங்கி நல்ல பண வருவாய் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்ல முயற்சித்து பாருங்கள், நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் குரு. ஸோ ஐந்தில் குரு சிறப்பான பலன்களை சொல்லுவாங்க. ஸோ அது நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். காரணம் என்னென்னா அது வந்து உங்களது ராசியை பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான உங்களுக்கு வலுவை கொடுக்கும். பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் வந்து இந்த டைமில் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ குரு வந்து 5ல் வரும்போது அந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் இருக்க நம்ம செஞ்ச புண்ணியம் வந்து அந்த டைமில் கை கொடுக்கும். அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கின்றது வந்து நீதி. ஸோ சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. கலைஞர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நல்ல சாதனைகள் புரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து தொழிலாளர்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னா, ஸோ தொழிலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இருந்த இடர்கள் இந்த டென்ஷன்ஸ்லாம் 29ஆம் தேதிக்கு மேலே கிளியர் ஆகுங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் வந்து 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் எல்லாம் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வந்து நல்ல வேலையில் வந்து வேலை நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. கொஞ்சம் வந்து விரயங்கள் கொஞ்சம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கருத்து வேறுபாடும் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல. பட் இருந்தாலும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7. ஸோ 7ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்குன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். பார்ட்னர்ஷிப்பில் வேலை பார்க்குறவங்க, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் கருத்து மோதல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. மற்றபடி 8ஆம் அதிபதி வந்து உங்களை 5ல் வந்து 5, 8ன்னும் போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னென்னா 5, 8ஆம் அதிபதி அவர்னால வந்து கொஞ்சம் அந்த அவங்க மேலே வந்து ஒரு கண் வச்சுக்கோங்க. குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் வராதுங்க. ஸோ இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா தாயாரின் உடல்நிலையை தான் ரொம்ப மெயினாக பார்க்கணும். ஸோ மற்றதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியில் வந்து செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கார். அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4, 9 அதிபதியாக வரனால வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் திருப்பி வருது. ஸோ அதனால் வந்து அதில் வந்து சில பிடிவாத போக்குகளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கைவிட்டு கொஞ்சம் சுமூகமாக போங்க. சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தையாரிடம் இருந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தை வந்து கொஞ்சம் வந்து டென்ஷனாக பேசுவார். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து காரிய தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் 10ல் ராகு இருக்கிறது வந்து சினிமா துறையில் கலைஞர்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். மற்றபடி வந்து எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும். ராகு அங்கே இருக்கிறது 10ல் வந்து ராகு வந்து எடுத்துருவாங்கலாம் இல்லைங்க. வியாபாரத்துக்கு ஓகே, வியாபாரத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் தடாதிடீர்னு கொஞ்சம் வேகமாக போகிறது, கொஞ்சம் வந்து லெவலில் வந்து பெரிய லெவலில் வந்து இறங்கி பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல அதுவும் சுக்கரனோட இடம்ன்றனால வந்து 10ல் வந்து நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. என்னென்னா பேராசைப்படக்கூடாது. இதில் வந்து பெரிய ப்ராப்ளம்னா தொழிலில் வந்து உங்களுக்கு பெரிய பேராசை வரும். ஸோ அதுதான் பெரிய சிக்கல். ஸோ கொஞ்சம் பேராசைப்படாமல் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும். காரணம் என்ன, ராகு வந்து உங்களுடைய பாதகாதிபதி நட்சத்திர சாரத்தில் வந்து உங்களுக்கு 4 மாதங்கள் போகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏதாவது அவர் வந்து 5, 9க்கு அதிபதியாக வரனால வந்து கொஞ்சம் வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதை போய் பேச போனீங்கன்னா இது வந்து கரெக்டான நேரம் கிடையாது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்று பட் டைவர்ஷன்ஸ் இருக்கிறதுக்கும் அந்த டைவர்ஷன்ஸ்லாம் வராமல் தொழில் வந்து கண்ணுங்க ஒத்துமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களோட லாபாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கிறனால வந்து நல்ல ஒரு முயற்சிகள் நல்ல விஷயங்கள் புதிய முயற்சிகள் எடுத்து பெரிய லாபங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எல்லாமே சிறப்பு. ஸோ வேறு என்ன இருக்குங்க. ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வரனை வந்து மனதார வணங்குங்கள். காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அற்புதமான பலன்கள் கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.